கர்த்தர் உன்னை தினமும் தேடி வர என்ற தலைப்பில் நாம் அதிகமாக தியானித்து வருகிறோம். ஒவ்வொரு நாளும் அவர் நம் உள்ளத்திலே அவருடைய வார்த்தைகளை விதைத்து, அவர் நம்மோடு கூட இடைப்பட்டு நம்முடைய வாழ்க்கையிலே தினமும் தேடி வந்து வார்த்தையை நம் உள்ளத்தில் அதிகமாக விதைக்கிறார். விதைத்தது மட்டுமல்ல, நம்முடைய வாழ்க்கையில் ஒரு ஊண்டுதல், அதாவது புஷ் பண்ணி நம்முடைய வாழ்க்கையை பிரகாசம் பண்ணுகிறவர் நம் உள்ளோடு இருக்கிறார். வெளிச்சத்தை, இருளிலிருந்து வெளிச்சத்தை கொண்டு வந்த தேவன் நமக்குள்ளே இருக்கிறார். அவருடைய வார்த்தைக்கு நேராக போவோம். கர்த்தர் என் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், யாருக்கு பயப்படுவேன்? கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர், யாருக்கு அஞ்சுவேன்? பாருங்க, அவர் உங்களுக்கு இந்த வார்த்தையை எப்படி கற்றுக் கொடுக்கிறான்னு பார்ப்போம். கர்த்தரின் வெளிச்சமும் என் இரட்சிப்புமானவர், அப்படிதானே? அவர் ஒரு வெளிச்சமாக இருக்கிறார் உங்களுக்குள்ளே. அவர் ரட்சிப்பை கொண்டு பண்ணவர். அவர் உங்களை தேர்ந்தெடுத்தவர், உங்களுக்குள்ளே வார்த்தையை விதைச்சிட்டார். அப்படிதானே? அந்த ரெண்டு காரியம் இப்போ உள்ள நடந்துட்டு. எது? முதல்ல வெளிச்சமாக இருக்கிறார். வெளிச்சம் எப்படி? தேவனுடைய வார்த்தை உங்களை உள்ளத்தில் வந்துட்டு. இப்போ தேவனுடைய வார்த்தையெல்லாம் நீங்கள் எடுத்து தியானிக்கிறீங்க, உங்கள் உள்ளத்தில் வந்துட்டு. வந்த உடனே என்ன நடக்குது? உங்களுக்கு ரட்சிப்பு நடக்குது. அப்படி தானே நீங்கள் நடந்துச்சு உங்களுடைய வாழ்க்கையில். தேவனுடைய நீங்கள் ஏற்றுக்கொண்டீங்க, இயேசு கிறிஸ்து ஏற்றுக்கொண்டீங்க. எங்கேயோ சபைகளுக்கு போயிருப்பீங்க, யாருடைய பிரசங்கம் கேட்டிருப்பீங்க, பாடல் கேட்டிருப்பீங்க. இப்படி தான் தேவன் உங்களை உள்ளத்தில் தொட்டார் முதல்ல. அப்படி தானே? சும்மா எங்கேயாட்டு போய் இப்படியே நின்றுக்கிட்டு, கடையில் எங்கேயாட்டு அங்கே இங்கே நின்றுக்கிட்டு அப்படியே உங்களை தேவன் தேர்ந்தெடுத்தார்? இல்லை. நீங்கள் தேவனுடைய வார்த்தையை நீங்கள் கேட்டிருப்பீங்க. தேவன் உங்கள் மேல் பிரியமாக இருந்திருப்பார். தேவனுடைய வார்த்தை உங்களுக்குள்ளே அது தூண்டுதலை ஒன்றுக்கும், ஒரு வெளிச்சமாயிரும். ஐயோ, நான் எப்படி இருந்தேன், ஆனால் எனக்குள்ள தேவன் என்னை நேசிக்கிறாரா? இந்த பாவியும் என்னை நேசிக்கிறாரா? மீண்டும் என்னை நேசிக்கிற என் தகப்பன், நான் எத்தனை பேர் என்னை கைவிட்டாலும் இந்த தகப்பன் என்னை கைவிடாதவர் எனக்குள்ளே வர விரும்புகிறாரே என்று சொல்லி தானே நீங்கள் நேசிருப்பீங்க. அந்த வெளிச்சம் உங்களுக்குள்ளே வந்துச்சு அல்லவா? அப்பொழுது என்ன நடந்ததுன்னா, ரட்சிப்புமானவர். நீங்கள் ரட்சிப்பு உங்களுக்குள்ள ஒரு தேவன் அதுக்குள்ளே ரட்சிப்பு கொடுத்தார். தேவனுடைய வார்த்தை கேட்டு தேவனுக்குள்ளே நீங்கள் பிரியமாக இருந்தவொடனே உங்களுக்கு ரட்சிப்பு கிடைச்சது. அப்புறம் என்ன நடக்கு பாருங்க, யாருக்கு நான் பயப்படுவேன்? இந்த மாதிரி உங்களுக்குள்ளே வந்துட்டு நான் யாருக்கு பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. தேவன் எனக்குள்ளே இருக்கிறார். ஆனாலும் பாருங்கள், பிசாசு மற்ற புற ஜாதிகளிலிருந்து வந்தவங்களை மறுபடியும் அதுக்குள்ளே போகிறதுக்கான தூண்டுதலை சில நேரத்தில் செய்யும். சிலவங்களை நம்ம முன்னால் தவறான வார்த்தைகளை உபயோகிப்பாங்க. நம்ம சொந்த பந்தங்கள் தவறான வார்த்தைகளை உபயோகிப்பாங்க. நீ அப்படி இருந்தியே, நீ இங்கே வந்துட்டியே, நீ அன்னி செஞ்சியே, இங்கே வந்துட்டியே அப்படி சொல்லி, தேவனை நீ அந்த மாதிரி இருந்தியே, நீ இந்த தேவனை இங்கே வந்து சேர்ந்துட்டியே அப்படின்னு சொல்லி சொந்த பந்தங்கள் கிண்டல்லாம் பண்ணும். நீங்கள் ஏன் பயப்படணும்? ஏன்னா உங்களுக்குள்ளே யார் இருக்கிறார்? வெளிச்சத்தை உண்டு பண்ணவர் உங்களுக்குள்ளே இருக்கிறார். அவர் ரட்சிப்பை உண்டு பண்ணவர் உங்களுக்கு இருக்கிறார். நான் ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய தேவையில்லை. அந்த உள்ளத்தை நீங்கள் வளர்க்கணும். அதுதான் தேவன் தேடி வந்து இப்படி வார்த்தையை கொடுக்கிறார். பாருங்க, கர்த்தர் என் ஜீவனின் பலனானவர். என் ஜீவன் எனக்கு ஒரு பலனை கொடுக்கிறார். எனக்குள்ள இருக்கிற அந்த ஜீவன் அவர்தான். அவர் எனக்கு பலனை கொடுக்கிறார். யாருக்கு நான் அஞ்சுவேன்? யாருக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அவர் தான் என் ஜீவனாக இருக்கிறார். நான் யாருக்கும் பயப்பட வேண்டிய அவசியமே இல்லையே. அவர் எனக்கு பலனாக இருக்கிறார். அவர் தான் எனக்கு ஜீவனாக இருக்கிறார். எனக்கு இன்னைக்கு ஜீவன் இருக்கிறார்னா அவர் கொடுத்தது. அப்படி தானே? அவர் தானே ஜீவ காற்றை அந்த உங்களுக்குள்ளே ஊதி உங்களை உயிர்ப்பித்தவர். ஜீவ காற்று, அந்த காற்று வந்து எப்படி ஜீவ காற்று, அதுக்குள்ளே தானே நீங்கள் இப்போ இருக்கீங்க. அவர் தான் உள்ளே இருக்கிறார். அவர் பாருங்க, ஜீவனின் பலனானவர். அவர் எனக்குள்ளே ஜீவனை கொடுத்திருக்கிறார், ஜீவ காற்று. அந்த காற்று நமக்குள்ளே அவர் உள்ளே இருக்கிறதுனால நான் ஏன் பயப்படணும்? பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அப்படி நீங்கள் உள்ளத்தை பில்ட் பண்ணணும். முதல்ல உங்களுடைய இருதயத்தை பில்டு பண்ணணும். அதுக்கு தான் நான் ஒரு பெரிய தலைப்பை கொடுத்துருக்கிறேன். நம்முடைய கர்த்தருடைய வார்த்தையில் நம்முடைய இருதயம் எப்படி பலப்பட வேண்டும் என்று ஒரு பெரிய தலைப்பு இருக்குது. அதை நீங்கள் பாருங்கள். கர்த்தருடைய வார்த்தையில் நம்முடைய உள்ளத்தை எப்படி பலப்படுத்துவது என்று. அதெல்லாம் ரொம்ப முக்கியம். முதல்ல நம்முடைய உள்ளத்தை பில்டு பண்ணணும். நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க, கசந்துடுறாங்க. அதை சொன்னது இப்படி ஆகிட்டு அப்படி சொல்லிட்டு கசப்பு தன்மைக்குள்ளே போயிருந்தாங்க. ஐயோ இப்படி ஆகிட்டு அப்படி சொல்கிறாங்களே, இப்படி சொல்கிறாங்கன்னு சொல்லி குற்ற உணர்வுக்குள்ளே போயிருந்தாங்க. அதனால தான் தேவன் சொல்லுகிறார், நான் உனக்கு வெளிச்சமாக இருக்கு உண்டு பண்ணி எல்லாம் தந்த பிறகும் நீ ஏன் பயப்படுதா? நான் உனக்குள்ளே ஜீவனாக இருக்கிறேன், உனக்கு பலனாக இருக்கிறேன், நீ ஏன் அஞ்சுதா? அப்படி சொல்லி கொடுக்குறாரு. பாருங்கள், நிறைய பேர் இப்போ அப்படி தான் இருக்கிறாங்க. நிறைய கிறிஸ்தவர் பாருங்கள், நிறைய புற ஜாதிகள்லேருந்து வந்தவங்க முதல்ல கொஞ்சம் அப்படியே சாட்டமாக இப்படி இருப்பாங்க. பிறகு அப்படி கொஞ்சம் கொஞ்சமாக புஷ்ன்னு போயிடுவாங்க. ஏன்னா நிறைய பேர் அப்படி சொல்லலாம், இப்படி சொல்லலாம், அங்கே சேதை இந்த சேதை, ஏன் இப்படி இருக்க கிண்டல், அதெல்லாம் நீங்கள் விட்டு தேவனுடைய வார்த்தைக்குள்ளே வந்துடணும். அதான் அவர் சொல்லுறாரு, நான் உனக்கு வெளிச்சமாகவும் உனக்கு வார்த்தையும் தந்தேன், பிறகு நான் உனக்கு ரட்சிப்பும் கொடுத்தேன், பிறகு நீ ஏன் பயப்படுற? பயப்படாத.
நான் உனக்குள்ளே இருக்கிறேன், ஜீவனாக இருக்கிறேன், உனக்கு பலனாக இருக்கிறப்பா, நீ ஏன் கவலைப்படாத அப்படின்னு சொல்லி தேவன் உங்களுக்கு தேடி வந்து இந்த வார்த்தையை கொடுக்குறார். இவ்வளோ அற்புதமான நம் தேவன் பாருங்கள், உங்கள் உள்ளத்தை எப்படி பில்ட் பண்ணுறாரு பாருங்கள். அதனால தான் சின்ன சின்ன வீடியோவில் நீங்கள் பார்க்கணும். 2-3 நிமிஷம் உள்ள வீடியோவில் கர்த்தர் எப்படி என்னை தேடி வந்து ஏன் இதை சொல்லணும். சில நேரத்தில் உங்கள் உள்ளம் எப்படி இருக்கும், சோர்ந்து போய் இருக்கலாம், ஆனால் நீங்கள் பலப்படணும். அதான் தேவன் விரும்புகிறார். இந்த அற்புத தேவன், வெளிச்சத்தை உண்டு பண்ண அந்த தேவன் உங்கள் உள்ளத்தில் இருக்கிறாருங்க. நீங்கள் பயப்படாத. கர்த்தர் உங்களோடு கூட இருக்கிறார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார்.